மேட்டுப்பாளையம் அரசு பேருந்தில் லக்கேஜிற்கு கட்டணச் சீட்டு கொடுக்க மறுத்த நடத்துனர் பயணியிடம் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்த அரசு பேருந்தில் கொடைக்கானலை சேர்ந்த சண்முகம் என்பவருக்கு 3 பார்சல்கள் வந்தன. இதற்கான கட்டணமாக நடத்துனர் 600 ரூபாய் பெற்றார். இதில் 450 ரூபாய் கட்டணச் சீட்டும் 150 ரூபாய் லஞ்சமும் கட்டணமாக நடத்துனர் கேட்டுள்ளார். இது பற்றி கேட்டபோது நடத்துனர் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொருள் யாருங்க கவர்மெண்ட் பஸ்ல வந்தா நீங்க தாங்க சேர்க்கணும். அதுக்கு தான் 150 ரூபா வாங்குறீங்க இல்லங்க. நீங்க ஏன் ஏத்துறீங்க? நீங்க ஏன் ஏத்துறீங்க? நீங்க ஏன் ஏத்துறீங்க? உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும் தானே ஏத்துறீங்க. எங்களுக்காக நான் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு தெரியுமா? ஏத்துனால காசு கிடைக்கும் தானே ஏத்திட்டு வரீங்க. இது என்ன ரொம்ப இருக்கு. 150 ரூபாய் வாங்கிக்கவே 600 ரூபாய்க்கு கேட்டா அந்த 600 ரூபாய்க்கு கேட்டா ரசீதையும் கொடுக்க மாட்டீங்க. ஏங்க நான் அதாங்க 150 ரூபா வாங்கிட்டீங்க இல்லங்க. அது 450 ரூபாய் கவர்மெண்ட்ல நீ கொடுக்க வேண்டியதானே. அதையும் நீங்க வச்சு போயிட்டா என்ன அர்த்தம்? அதை பத்தி நீ கவர்மெண்ட் ஸ்டாப்ல நாங்க தான் கேட்க முடியும். கவர்மெண்ட்ல என்ன வேணாலும் செய்வீங்களா? கொள்ளடிப்பீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? அப்ப கவர்மெண்ட்ல கொள்ளடிச்சு தான் இருக்கீங்க. சரியா சொல்லிங்க. சரி.